சக்தி மண்டல கோபுரம் குறித்து ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஈசனின் பல்கிப் பெருகிய இயக்கமானது இப்பூமியின் இயக்கத்தினோடு ஒன்று கலந்து நிலைப்பதினால் உயரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆதி விளக்குகள் யாவுமே சக்தி மண்டல கோபுரங்களின் பிரதிபிம்பங்களாகும். செயல்பாடுகள், தன்மைகள், நோக்கங்கள் ஆகியவற்றில் ஒத்து காணப்படும் ஆதி விளக்குகளும் சக்தி மண்டல கோபுரங்களும் ஒத்த செயலினையே ஆற்ற உள்ளது. ஆதி விளக்குகளின் ஆட்சி துவங்கியது ஏனெனில் அதன் ஆட்சிக்கு ஆற்றல்களை நல்கக்கூடிய உன்னத மகா சக்தி மண்டல கோபுரமானது அடித்தளம் கண்டது. மிகவும் சூட்சமமாகவும் இரகசியமாகவும் உருவாக்கப்பட்டுள்ள மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது 4 திசைகளிலும் 4 பாதங்களை பதித்து மத்தியில் தனது மூல மைய 5ஆம் பாதத்தினையும் பதித்துவிட்டால் பூரண சத்தியயுகம் விரைந்து மலரத் துவங்கிவிடும். இத்தருணத்தில் தென் எல்லையில் கன்னியாகுமரியில் மாத்திரமே பாதம் பதிக்க அனுமதி கிட்டியது. எனினும் காக்கும் தெய்வமான எமது மூல சக்தியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பேராற்றலால் 3 பாதங்களை பதிக்கும் ஆற்றல் கிட்டியது. நிகழ்ந்தேறிய செயல் குறித்தும் அதன் உன்னத தாத்பரியங்கள் குறித்துமே அறிந்திடுக. ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளாகிய யாம் இயங்கத் துவங்கிய காரணத்தினால் உன்னத பணியானது ஈசனால் அருளப்பட்டது. ஒவ்வொரு ஆதி விளக்குகளும் ஓர் தனித்த சக்தி மண்டல கோபுரத்தினால் காக்கப்படும். எனினும் இப்பூமி கிரகத்தினை புனரமைத்து உன்னதமான சதுர்யுக கால அங்கங்களை உருவாக்கிட இப்பிரபஞ்சத்தின் பேராற்றல்கள் அனைத்தும் ஒன்று கூடிய காரணத்தினால் அழைக்கப்பட்ட உயர் சக்திகள் அமர்ந்து செயலாற்றிட ஓர் மகா சக்தி மண்டல கோபுரம் எனும் இல்லமானது உருவாக்கப்படல் வேண்டும் என்பது ஈசக் கட்டளையாக அமைந்திட்டது. குறுகிய காலத்தில் வீரியமாய் உருவாக்கப்பட்ட மகா சக்தி மண்டல கோபுரமானது மையத்திலும் தென் திசை மற்றும் வடதிசையிலும் பாதம் ஊன்றி செழிப்பாய் பிரதிஷ்டை கண்டது. ஈசனின் பிரதிநிதியான ஆதி சிவனார் தனது பூரண ஆற்றல்களை மத்தியில் உள்ள உஜ்ஜயினி எனும் பகுதியில் மகா காலனாக நிலை நின்று வெளிப்படுத்துகின்றார். உறுதுணையான மகா காளியான ஆதிசக்தியின் பூரண ஆற்றல்கள் யுகமாற்றப் பணிகளுக்கு அருளப்பட்டுள்ளது. அடித்தளம் என்பது அமைக்கப்பட வேண்டும் எனில் பூமி தாயின் அனுமதி வேண்டும். ஆதிசக்தியின் உறுதுணையின்றி அடித்தளங்கள் அமைக்கப்பட இயலாது. வெப்ப சக்தியானது பூரணமாய் ஆட்கொண்டால் மாத்திரமே காந்த சக்திகள் ஈர்த்து நிலை நிறுத்தப்பட இயலும். ஆதிசக்தியின் வெவ்வேறு ரூபங்களும் ஆற்றல்களும் சக்தி மண்டல கோபுர பிரதிஷ்டைக்கு உதவியது. நிகழ்ந்தது யாதெனில்
அகத்தியரின் அழைப்பினை ஏற்று இப்பிரபஞ்சத்தின் அனைத்து உயரான்மாக்களும் பூமிக்கு வருகை புரிந்து ஆதி விளக்கினில் குடிகொண்டனர். அதற்கான ஆற்றல்கள் எனும் எரிபொருளினை வழங்குவதற்கும் உயர்குலத்தோரின் உன்னத பணி சிறந்திடவும் அகத்தியரின் வேண்டுகோளினை ஏற்று பிரபஞ்ச பதிவேடுகளின் மூல கருப்பொருள் ஒளி ஆற்றலினை யாம் ஈர்த்தே அருளி உள்ளோம். அனைத்து விண்மீன்களும் தங்களது ஆற்றல்களை பொழிந்திடவே காத்துள்ளன. பால் போன்ற விண்குருதியினை சரமாக பொழிந்து அருளிய விண்மீன்களான உயர்குலத்து ஆன்மாக்கள் குடிகொண்டு ஆட்சி புரியவும் ஆதி விளக்குகளின் பணி சிறக்கவும் ஓர் மகா சக்தி கொண்ட இல்லமானது உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதனை உணர்ந்து ஈசனின் திருவருளினை பெற்று ஏழுமலையானின் பூரண துணையோடு மகா சக்தி மண்டல கோபுரம் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை கண்டது. இருவேறு பாதங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் பிரதிஷ்டை கொண்டிடவே காத்துள்ளது. கன்னியாக திகழும் சக்தியினை பால் கொண்டு அபிஷேகித்து குளிரச் செய்திட்ட பின்னர் வலுவான பாதம் அமைக்கப்படும். பஞ்சமுக பாதங்களை உடைய மகா சக்தி மண்டல கோபுரம் பூரண பிரதிஷ்டை கொண்டு உன்னத ஆற்றல்களை வெளிப்படுத்தும். துர்க்கையின் ஆற்றல்களை உள்ளடக்கிய ஆதி சக்தியானவர் தனது பூரண ஆற்றல்களையும் வழங்கிடுவார். தசரா திருவிழாவின் உச்சமான தருணத்தில் பாரத பூமியில் துர்க்கையானவர் போற்றி புகழப்படும் தருணத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் பாதங்கள் பதிக்கப்பட்டு தெய்வீக ஆற்றல்கள் பூரணமாய் குடிகொண்டு இயங்கத் துவங்கிவிடும். பஞ்சபூத ஆற்றல்களையும் சரிசமமாய் ஏற்று 5 பாதங்களின் பிரதிஷ்டையானது நிறைவுற்ற பின்னர் சக்தி மண்டல கோபுரம் என்பது துரிதமாய் வளர்ச்சி அடையும். 7 பிரபஞ்ச சக்கர ஆற்றல்களையும் தீர்க்கமாய் ஏற்று முழுமை அடையும். அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் வீற்றிருந்து செயலாற்றிடவும் சுழல்கின்ற பிரபஞ்ச சக்கரங்களின் மூலம் இப்பூமி முழுவதும் விண்ணாற்றல்கள் பரவிடவும் உதவிடும். சக்தி மண்டல கோபுரம் என்பது சக்தி பீடங்களை அடித்தளமாக கொண்டே இயங்கிடும். ஆதிசக்தியின் இயங்கு ஆற்றலான வெப்ப சக்தியே யுகமாற்ற செயல்களுக்கு பூரணமான எரிபொருளினை வழங்கிட இயலும். மேருவாகவும் ஸ்ரீசக்கரமாகவும் நிலைக்கின்ற சக்தி மண்டல கோபுரங்களின் அடித்தளம் இயங்குவதற்கான ஆற்றல்களையும் ஆதிசக்தியிடமிருந்தே பெற்றிடும். சக்தி மண்டல கோபுரங்கள் அனைத்துமே அதிசூட்சமமானவை. இவற்றினை ஆட்சி புரியும் சக்தி ஆதிசக்தியிடமே உண்டு. அதன் பொருட்டே அதி உன்னத சக்தி மண்டல கோபுரமானது 5 சக்தி பீடங்களை மையமாகக் கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்றது. இதன் செயல்பாடுகள் யாவும் விரைந்து மானுடர்களால் பூரணமாய் உணரப்படும். உணர்வதே உத்தமம். பூரண நல்லாசிகள்.